கையில இருந்த மாம்பழம் மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்ச அந்த சின்ன அணில் மீதி இருந்த மாங்கொட்டையை பார்த்து இது நம்ம போய் ஒரு இடத்துல புதைச்சு வச்சா கண்டிப்பா நமக்கு நாளைக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு மண்ணை தோண்டி அதுக்குள்ள இந்த மாங்கொட்டைய பத்திரமா புதைச்சு வைக்குது. ஒவ்வொரு நாள் காலையிலயும் இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும்னு நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா அந்த இடத்த வந்து பாக்குது. ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஒரு நாள் ரொம்ப கோவமா அந்த மாங்கொட்டை இருந்த இடத்த பார்த்து ஏது வளரவே மாட்டேங்குது, எனக்கு இப்பவே மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லுது. மண்ணுக்குள்ள இருந்து மாங்கொட்டைய தோண்டி எடுத்து அது என்னதான் ஆச்சுன்னு பாக்குது. இந்த அணில் பண்றத பாத்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான யானை அந்த சின்ன அணில் கிட்ட வந்து, அணில் குட்டி, நீ தினமும் இந்த இடத்துக்கு வந்து இப்படி கத்தி பேசுறதால உனக்கு நீ நினைச்ச மாதிரி மாம்பழம் கிடைக்க போறது இல்ல. நீ அது வளருங்கிறத நம்பணும் அண்ட் அது வளர்றதுக்கு நீ உதவி பண்ணணும் அண்ட் முக்கியமா நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லிச்சு. இன்னொரு மாங்கொட்டைய அதே இடத்துல மறுபடியும் புதைச்சு, ஆனா இந்த தடவை தினமும் வந்து அது கிட்ட கத்தாம அதுக்கு தேவையான தண்ணியை ஊத்தி பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பல சீசன் வந்துருச்சு, அணிலும் வளர்ந்துருச்சு. ஆனா இப்போ அந்த பெரிய மாமரத்துக்கு கீழே ரொம்ப பெருமையா நின்றுகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு பொறுமையா வெயிட் பண்ணுச்சோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாதிரி ரொம்பவே ஜூஸியான மாம்பழம் அந்த அணிலுக்கு கிடைச்சது. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் எந்த ஒரு விஷயமும் ஓவர் லைன்ல நடந்துராது. அண்ட் அதுக்காக நம்ம கோவப்படாம வருத்தப்படாம நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான பலனை கண்டிப்பா நம்மளால கண் கூட பார்க்க முடியும். பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.